அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி கேன்வாவில் டிசைன் பண்ணி அமேசானில், அதாவது கேடிபி அமேசானில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, அதாவது லோ கண்டென்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, லைவாக எப்படி ஒரு டிசைன் பண்ணுறது, அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது கேன்வாவில் போய்ட்டு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிரியேட் டிசைன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை லேப்டாப்பில் தான் பண்ண முடியும். கண்டிப்பாக மொபைலில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வித்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 12.52 கொடுங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிக்சலை வந்து இன்ச்சாஸ் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்ச்சாக கன்வெர்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வித்தில் வந்து 12.52 கொடுங்க. ஓகே, ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ஹைத்தில் வந்து 9.25 கொடுங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் நியூ டிசைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, பொறுமையாக தான் லோட் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ கண்டென்ட் புக்கு தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் வந்துட்டு, ஸோ இதில் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு தெரியுமா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இதுக்கான டெம்ப்ளேட்டை வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டுக்கான பையிங் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த டெம்ப்ளேட்டும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 120 பேஜ் உள்ள ஒரு லைன்டு நோட் புக்கும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை வேர்ல்டில் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10 rupees தான் அதுக்கு நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ இதை நீங்கள் இந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, டெம்ப்ளேட் மட்டும் இல்லை எந்த பிக்சர் வேணால் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அப்லோட் ஃபைல் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சைடில் இருக்குது தெரியுமா, இந்த ஐக்கான் ரவுண்ட் ஐக்கான் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கரெக்டாக கர்சரை ப்ளேஸ் பண்ணி இப்படி லைட்டாக இழுத்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக அந்த எட்ஜ் வைக்கும் இழுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடும் இழுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் கடைசியாக ஒரு இந்த பிளாக் லைன் பார்க்குறீங்க தெரியுமா, ஸோ இதுக்கு மேலே எந்த டிசைன் வந்தாலுமே அதை வந்து கட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளார வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது இந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ளார வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லைனை தாண்டி போக வேண்டாம். அந்த கருப்பு கலர் லைன் இருக்குது தெரியுமா, அதை தாண்டி உங்களோட டிசைன்ஸ் போக வேண்டாம். ஓகே, பண்ணி செட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. ஓகே, ஸோ அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கும். அதாவது ஒரு பையன் வந்து அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஜப்பானீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய நாடு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஏதாவது நோட் புக் தேவைப்படலாம். ஸோ அந்தமாரி பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜப்பானீஸ் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட்டுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற மாரி, அதாவது நோட் புக் கிஃப்ட் கொடுக்குற மாரி அவங்களுக்கு ஏதாவது டிசைன் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாரி தான் பார்த்தீங்கன்னா லெட்டர் டு மை பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஐடியா வருதோ அது சம்மந்தமாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டென்டிஸ்ட் சம்மந்தமாக டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன்னா டென்டிஸ்ட் ஃபன்னி கியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சர்ச் பண்ணதில் எனக்கு நிறைய இமேஜ் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து எது ரொம்ப ஃபன்னியாக இல்லை எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் ரஷ் வென் யூ ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு டிசைனில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா எலமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு சர்ச்சில் போய்ட்டு டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எலமெண்ட்டே திரும்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். சர்க்கிள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க்குமே நிறையா வரும். ஸோ இதில் வந்து இங்கே இந்த இருக்குது தெரியுமா ஸ்கொயர், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து சிம்பிளாக இப்போதைக்கு பிளாக் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துக்கிட்டு அதேமாரி தான் 2 கார்னர்லேயும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ட்ராக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் வந்து இங்கே ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரன்சியை வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஓகே, ஏன்னா அப்போ தான் உங்களால் உங்களோட டிசைன் வந்து எல்லாமே இந்த பாக்ஸ், அதாவது இந்த ஒயிட் பாக்ஸ்குள்ளே வருதா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் டிரான்ஸ்பரன்சியை குறைச்சிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி போய்ட்டு நம்ம டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவோம். ஓகே, சர்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பெய்டும் வரும், ஃப்ரீயும் வரும். ஓகே, இந்த ப்ரோன்னு இருக்குது தெரியுமா, எல்லாமே பெய்டு. ஸோ நான் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடியதே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த பல்லு பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ அதனால் நம்ம இப்போ எடுத்து வச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பேக்ரவுண்டு வந்து பிளாக். ஓகே, ஸோ அதனால் இந்த டூத்தில் இருக்கக்கூடிய கை வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா நான் வந்து டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா கை வந்து அந்தளவுக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோடைய கலர், அதாவது அந்த கையோடைய கலரை மட்டும் மாற்ற போகிறோம். ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கலரில் போய்ட்டு நம்ம ரெட்டு சூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. ரெட் சூஸ் பண்ணால் என்ன ஆகிட்டு அப்படின்னா அந்த பிளாக் கலர்லாம் இப்போ ரெட்டாக மாறிட்டு, ஸோ இப்போ நம்மளுடைய பேக்ரவுண்டும் பிளாக்காக இருக்கிறனால இப்போ வந்து ரெட்டாக மாற்றினா நமக்கு கிளியராக தெரியுது. ஓகே, விசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து திரும்பியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பரன்சி குறைச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ குறைச்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் அதுக்கு மேலே ப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ சர்ச் பண்ணால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரெஷ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு ஸோ அதனால் டூத் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ரெஷ்ஷு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு அது கீழே ஒரு ப்ரெஷ்ஷு நம்ம போட்டு வைக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோவும் இருக்குது, ஃப்ரீயாக உள்ளதும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீயாக உள்ளது எதாவது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம்ல. ஸோ பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரொம்ப நல்லா இருக்கிறதுலாம் பேடாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சிம்பிளாகவே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ இதையே எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை வந்து இந்த எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கீழே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து கீழே கூட வேண்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதை ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணிடலாம். ஓகே, ரொட்டேட் பண்ணி அது வந்து நீங்கள் ஃப்ளிப்பும் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ளிப் வந்து இப்போ வெட்டிக்கலாம் ஃப்ளிப் பண்ணிக்கலாம், இல்லை ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ரொட்டேட்டே பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்ம பல்ல இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். கீழே இறக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நாம் இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் சின்னதாகிக்கலாம். சின்னதாகிட்டு இன்னமும் கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேசிக் டிசைன் ரெடி ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கொட்டேஷன் போட போகிறோம். சாரி, நான் வந்து இப்போ டைப் பண்ண போகிறோம். ஓகே, டோன்ட் ரஷ் வென் யூ பிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதை டைப் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லாம் வரும். ஸோ சில பெய்டாக இருக்கும், சில பே இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் வந்து டைப்பே பண்ணிடலாம். ஓகே, டைப் பண்ணிட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா DONT டோன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, டோன்ட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை இப்போ மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டோம். நான் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பண்ணுறேன். நீங்கள் இன்னுமே அட்ராக்டிவாக பண்ணால் தான் ஓடும். ஓகே, டோன்ட் ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா. ஸோ ரஷ்ஷுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேனர் மாரி சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பேனர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். பேனர் டைப் பண்ணால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோடைய இதில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா வீடு வந்து மெயின் ரோடில் இருக்கனால கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேனர் வந்தாச்சு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்பியும் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். டெஸ்ட் கொடுத்துட்டு ஹெட்டிங்கில் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரஷ் அப்படிங்கிறத டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ RUSH ரஷ். ஓகே, ஸோ ரஷ் நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ இந்த விண்டோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரஷ் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து தூக்கிட்டு போய்ட்டு இந்த பேனரில் வச்சு இதோடைய கலரை நான் மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மாற்றியாச்சு, கலரை மாற்றியாச்சு. ஸோ ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட்டை வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, டோன்ட் ரஷ் வென் யூ ப்ரஷ்ஷா. ஓகே, வென்னை நம்ம எடுத்துக்கலாமா. திரும்பி ஹெட்டிங் போங்க, போயிட்டு வென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிளாக்கில் வருது. ஸோ நம்ம இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேறு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளூ கொடுத்துக்கலாமா. ஓகே, ப்ளூ கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிப்போம். ஓகே, ஸோ வச்சாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூ ப்ரஷ் அப்படிங்கிறத சிங்கிள் லைனில் போட்டுக்கலாம். ஸோ திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங்கே கொடுங்க. ஓகே, கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூ ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, யூ ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். BRUSH ப்ரஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ டோன்ட்டை கூட இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கலாம். சாரி, இது பேனரை சேர்த்து மூவ் ஆகணும். ஸோ இது வந்து இங்கே இருக்கட்டும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை இங்கே வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஸோ இதை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஸோ ப்ரெஷ்ஷை கீழே இறக்கிட்டு இதை என்ன பண்ணலாம்னா ப்ரெஷ்ஷோடைய லேயருக்கு மேலே கொண்டு வந்துடலாம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் செலெக்ஷன் இருக்கும். ஸோ இதுலேயே போய்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ப்ரிங் பேக்வேர்டு இருக்குது தெரியுமா. ஸோ பேக்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பின்னாடி போயிடும். ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதோடைய கலரையும் நம்ம மாற்றிடலாம். ஓகே,
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிங்க் கொடுப்போமா. ஸோ பிங்க் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு இது கொடுக்கலாமா. ஓகே இது ஓகே இது நல்லாயிருக்கு. ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஸோ எல்லாமே ஓகேவாக தான் எனக்கு தோணுது. ஓகே தான் டோன்ட் வேணால் இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கிட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதையும் கொஞ்சம் தள்ளிக்கலாம். ஓகே அந்த பேனரையும் சேர்த்து தள்ளிக்கலாம். பேனரையும் சேர்த்து தள்ளிட்டு ரஷ்ய பேனர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்ணை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிசைன் கிடச்சிட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஓகே எல்லாமே செட்டில் ஆகிட்டு. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி வந்து குறைங்க. ஓகே ஸோ டிரான்ஸ்பரன்சி ஏற்றுங்க. ஓகே ஸோ ஏற்றணும் அப்படின்னா நம்மளோட டிசைன் ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த டிசைன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உள்ளார வருதா, அதாவது எல்லாமே இந்த ஒயிட் பாக்ஸ்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பியும் டிரான்ஸ்பரன்சி நம்ம ஏற்றிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே டோன்ட் ரஷ் வென் யூ ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாமே ஃபில்லிங் இருக்குது. ஓகே BRUSH ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே ஸோ அவ்வளோதாங்க, டிசைன் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக ஷேர் இருக்குது தெரியுமா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்ஜி இருக்கும், அதை வந்து என்னவா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் பிரிண்ட் அப்படின்னு இருக்குது தெரியுமா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பிடிஎஃப் பிரிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நம்மளோட டிசைன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேவா, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு நான் பார்த்துக்கு புக்கை பப்ளிஷ் பண்ணிட்டு பார்த்தா ரெக்கார்டே பண்ணல, ஸ்க்ரீன் ரெக்கார்டே பண்ணல. ஸோ பட் இருந்தாலும் திரும்பி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேடிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு தெரியுமா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 விதமான ஆப்ஷன் கேட்பாங்க. ஓகே ஸோ அதில் வந்து க்ரியேட் பேப்பர் பேக் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 3 ஸ்டேஜ் வரும். ஸோ அந்த 3 ஸ்டேஜ்லேயும் புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புக் டைட்டில் இருக்குது தெரியுமா, ஸோ அதில் வந்து உங்களுடைய புக் டைட்டில் என்னவோ அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. ஓகே ஸோ புக் டைட்டில் இல்லாமல் வேறு ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய புக் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் புக் டைட்டில் அப்படியே கொடுத்துக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி கொடுக்குறதா. ஓகே ஸோ அந்த புக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸை ஷார்ட்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ நான் எப்படி கொடுத்துருக்கணும் அதேமாரி நீங்கள் ஷார்ட்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஐடியா கிடைக்கும். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு, டைட்டில் கொடுத்தாச்சு. கீழே வாங்க, கீழே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நேமை கொடுத்துக்கோங்க. ஓகே ஸோ உங்கள் நேமும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பேர் வைக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து பேர் வச்சுக்கலாம். ஓகே ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேர், அதாவது காளிதாசன் கலிய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரையே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ ஸ்பெல்லிங்கை செக் பண்ணிக்கோங்க, காளிதாசன் கலிய பெருமாள். ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் Amazon.com போய்ட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே கிறிஸ்பாக வச்சுருக்கேன். ஸோ இதேமாதிரி நீங்கள் கிறிஸ்பாக ரெடி பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டு வளர்ன்னு வளர்க்க வேண்டாம். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புல்லட்டிங்கும் கொடுத்துக்கலாம். ஸோ புல்லட்டை கிளிக் பண்ணால் அது இது வந்துடும். ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நான் தான் இந்த புக்குடைய எல்லா காப்பிரைட்டையும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது டேக்ஸ். ஓகே அதாவது மக்கள் வந்து எந்த இதை வந்து அதிகமாக சர்ச் பண்ணுவாங்களோ அந்த டேகை கரெக்டாக சர்ச் பண்ணி கொடுங்க. ஓகே நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். இதை விட பவர்ஃபுல்லான டேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 4 டேக் மட்டும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த எல்லாத்தையுமே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ வீடியோ வந்து டைம் வந்து சேவ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தம், அதாவது கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே கஷ்டப்பட்டு ரெக்கார்டே பண்ணல. ஸோ இப்போ திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே இதுவும் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா கேட்டகரி இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த கேட்டகரியும் கொடுத்துக்கலாம், இது ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. பட் இருந்தால் நீங்கள் ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணி ஆகணும். நான் வந்து எஜுகேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ எஜுகேஷனில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துறேன். ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லோ கண்டென்ட் புக், அதனால் இந்த லோ கண்டென்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கான அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை அது அப்படிங்கிறதுக்காக நான் நோ கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள்
இது பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய கவர் ஃபோட்டோவையும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன்டு நோட் புக்கையும் அப்லோட் பண்ணிங்க. ஓகே, இது வந்து லோ கண்டென்ட் அப்படிங்கிறனால இதுக்கு ஐஎஸ்பிஎன் தேவையில்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுடுங்க. ஓகே, இதெல்லாம் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பேப்பர் பேக் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த பேப்பர் பேக்கையும் ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் காமிச்சேன்னு தெரியுமா, அதையும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை உங்களாலேயே ரெடி பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்கள் வேர்ல்டில் போய்ட்டு அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகிட்டு அடுத்து வந்து நம்ம பண்ண டிசைனை அப்லோட் பண்ணலாம். கீழே வந்து அப்லோட் கவர் யூ ஆல்ரெடி ரெடி இருக்குது தெரியுமா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கவர் ஃபைல் கொடுங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணிங்களோ அங்கே போய்ட்டு அந்த கவர் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவர் ஃபோட்டோவும் அப்லோட் ஆகிட்டு ஸோ இப்போ வந்து லான்ச் ப்ரிவ்யூ இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கா, குவாலிட்டிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ப்ரிவ்யூ காமிக்கும். அதை நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அடுத்ததாக நம்மளுடைய புக்குக்கான ப்ரைஸை நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரிவ்யூ வந்துட்டு ஸோ எல்லாமே இந்த ரெட் லைனுக்குள்ளார உங்கள் டிசைன் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளார போய் கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதோ இந்த மாதிரி லைன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது யார் வாங்குவாங்க அப்படின்னா டெய்லி அவங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், இல்லை அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ், இல்லை அப்படின்னா சில பேர் ஜேர்னல்ஸ்லாம் ரைட் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க வாங்குவாங்க. ஸோ இந்தமாதிரி அட்ராக்டிவாக டிசைன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் அப்ரூவ் கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் பேஜுக்கு போவோம். ஓகே, அதாவது நம்மளுடைய புக்குக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பேஜ் வந்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ கண்டென்ட் புக் இன்னும் அதே பேஜில் தான் இருக்கும். ஸோ கீழே வந்து அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குது தெரியுமா, இதை கொடுத்தா தான் 3வது ஸ்டேஜுக்கு போகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் அதாவது நம்ம புக்குக்கான ப்ரைஸிங் பேஜுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் டேட்டரி இருக்குது தெரியுமா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கேட்கும். ஸோ இதோடைய மினிமம் ப்ரைஸே பார்த்தீங்க அப்படின்னா $3.85. ஓகே, ஸோ $3.82. ஸோ நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6.39 கொடுத்துப்போம். ஓகே, ஸோ 6.39 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ராயல்ட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ லோ கண்டென்ட் புக் அப்படிங்கிறனால நம்மளால் இந்த காலத்தை வந்து டச் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு. ஸோ நான் 6.39 கொடுத்தனால என்னுடைய ராயல்ட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.54. ஓகே, இதுவே யுனைடெட் கிங்டமில் என் புக்கு விற்றுச்சு அப்படின்னா அதுக்கான ராயல்ட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.34. ஓகே, அதுமாரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ராயல்ட்டி வந்து மாறும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் என் புக்கு விற்றுச்சு அப்படின்னா எனக்கு $1.54 கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க, ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. ஸோ பப்ளிஷோட புக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புக் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிட்டு ஸோ இது வந்து ரிவ்யூவில் இருக்குது. ஓகே, ஒரு 72 மணி நேரம் ரிவ்யூ ப்ராசஸ் போகும். ஒன்ஸ் உங்களுடைய புக்கு வந்து ரிவ்யூவில் பாஸ் ஆகிட்டு அப்படின்னா உங்களோட புக்கு வந்து ஆன்லைனுக்கு வந்துடும். ஸோ உங்கள் புக்கை வந்து யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். பட் நீங்கள் வந்து ஒரு $1000 இதில் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் பார்த்ததுக்கு நன்றி. ஸோ இந்த நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.